திருநங்கைங்க 5 பேர் ரோட்டில் போய்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு முன்னாடி ஒரு பையன் வாலிப பையன் முன்னால் போய்கிட்டுருக்குறான். இவங்க அவங்க பின்னாடியே போய்கிட்டுருக்குறாங்க. அந்த பையன் என்னடா 4 பேரும் நம்மள துரத்திட்டு வர்றாங்களா என்னமோன்ட்டு பயத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இந்த திருநங்கைங்க போய் அவனுக்கு தண்ணி தெளித்து எந்திரிச்சு, ஏன் தம்பி எங்களை பற்றி பயப்படுற, உங்கள்கிட்ட உதவி கேட்கத்தான் நான் வந்தேன் அப்படிங்காட்டி என்ன உதவிங்க கேட்டிருக்கிறான். எங்களுக்கு விவசாயம் கற்றுக் கொடுங்க, நாங்கள் விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு அந்த திருநங்கைங்க கேட்குறாங்க. அப்படியாக்கா, நான் உன் தம்பி நான் இருக்கேன், நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி எல்லா விவசாயத்தையும் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு ஒரு குண்டும் குழியுமாக இருக்கிற ஒரு 4-5 ஏக்கராவை அந்த பையன் அந்த திருநங்கைங்களுக்கு கொடுத்துட்றான். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குண்டுங்குழி இருக்கிற இடத்தையெல்லாம் நிரவி அதை ஒழுங்கு பண்ணி அதில் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. விவசாயம் பண்ண ஆரம்பித்தப்ப அந்த ஊருக்குள்ளேயே குடி போயிட்டாங்க. அந்த ஊருக்காரரு யாருமே அவங்கள மதிக்கலை. இந்த திருநங்கைங்க என்ன பண்ணாங்க, அதில் விவசாயம் பண்ணி அதிலிருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து வீடு வாசை கட்டி தானியமெல்லாம் நிறைய வீட்டில் அடுக்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த இந்த ஊர் சனங்கள்லாம் அவங்கள மதிக்காமையே இருந்தாங்க. அப்புறம் ஒரு தடம் ஊருக்கே பஞ்சம் வந்துருச்சு. ஊருக்காரருக்கு அத்தனை பேர்த்துக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. திருநங்கைங்க என்ன பண்ணாங்க, அவங்க எடுத்து வச்சிருக்கிற தானியத்தையெல்லாம் அந்த ஊருக்கு உணவு கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சாங்க. மறுபடியும் வெள்ளாமை பண்ணி அவங்க வெள்ளாமை எடுக்கிற வரைக்கும் இந்த திருநங்கைங்க சேர்த்தி வச்சுருந்த தானியத்தையெல்லாம் அந்த ஊருக்கே சாப்பாடு செஞ்சு போட்டு வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த ஊருக்காரரு சொன்னாங்க, நாங்கள் தாம்மா அவங்கள தப்பாக நினச்சிட்டோம், நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த திருநங்கைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நல்லது கெட்டது எல்லாமே ஊருக்குள்ளார எங்களை சேர்த்தி அன்போடு பேசினா அன்போடு பழகுனா எல்லாரும் நல்லா இருக்கிறாலும் சொன்னாங்க.